சாம்பலாகி அந்த நெருப்பு குச்சி எதண்டா உண்ட பக்தியும் சரணாகதியும் நானே சரணாகண்டா ஒன்று உள்ளுக்கு முழுவதும் துறவுன்றது தான் இல்லை. ஓம் பூ புவஸ்வா சந்நியஸ்தம்மயா புத்திரைஷனாயாச்ச வித்தைஷனாயாச்ச லோகேஷனாயாச்ச வியுக்திதோகம் அபயம் சர்வபூத்தேப்பியா மற்ற சர்வம் பிரவர்த்தத்தை முழுதையும் சரணாகதி பண்ணு ஒன்றும் வச்சுக்கொள்ள என்னாண்டு இதை கர்ணன் அற்புதமானது என்ன அவன் புண்ணியமும் அந்த உயிர் போகிறத விட மாட்டேன். ஆனால் கண்ண பரமாத்மா போய் நீ இவனோட இந்த நேரத்து நீ வந்தேன்டா நீ இவனோட ஒன்று இருக்கு என்ன நீ இதை புண்ணியம் நான் இன்னும் வரைக்கும் உனக்கு அதை கொடு தாரவாத்து கொடு அவன்கிட்ட ரத்தத்தை நடந்தது கொடுத்தோடனே கண்ண பரமாத்மா தரிசனம் கொடுத்த கர்ணா இல்லை முன்ன விட இந்த உலகத்தில் இதுவரையில் ஒரு கொடை வள்ளல் இருந்ததே கிடையாது, இனிமேலும் இருக்கிறது சந்தேகப்பா. அவர் ஆசிரியர் பாருங்கள், அந்த பெரிய தவம் செய்து அடைய முடியாத அந்த ஆனந்தப்பட்ட பரமாத்மா இந்த கொடைக்கு மகிழ்ந்து முன்னிருந்து அர்த்தம் கொடுத்து அவனு மோட்சம் கொடுக்குறார். என்ன அர்த்தம் வேண்டா அப்படி கொடை வள்ளலோ நீங்கள் கால்குலேட்டிவ் கணக்கு பார்க்குறேன் இல்லை. எஸ் அது இல்லைன்னு தானே, அது இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் செல்லாது, இதெல்லாம் செல்லாது. நான் எதை தொடங்கினேன்டா என்னது பிணி மூப்பு சாக்காடு இந்த உடம்பை பற்றி தொடங்கினேன். மேட்ச் கிளியர். உள்ளதை உள்ளபடி ஒத்துக்கொள். உள்ளது என்னென்னா பிணி மூப்பு சாக்காடு உள்ளது, அது உனக்கு இல்லை, உயிராகி உனக்கு இல்லை, இந்த உடம்புக்கு. உடம்பு ஒரு சட்டை, ஆனால் அந்த சட்டை இல்லாமல் நல்லா பாருங்க, இந்த ஆக்கள் உடம்பை விட்டுட்டாங்க அலைஞ்சொன்று தெரிவாங்க. அவங்கள அடுத்த உடல் ஒன்று கிடைக்கும் வரையும் அவங்க என்னது ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அந்த இது சட்டை மிக முக்கியம். இந்த தூள உடம்பு இல்லாமல் சூக்ஷ்ம உடம்பு இயங்க முடியாது, அவ்வளோ முக்கியம் இது. ஆனால் அது போடுறது நிச்சயம். ஆனால் அதை பயன்படுத்தி நான் என்ன அது பயன்படுத்தண்டா என் பெருமான் ரெண்டே வழி இருக்குது. ஒன்று அது சத்திய முக்தின்னு சொல்கிறது, அதாவது நீ இறைவன் ஞானம், இந்த ஆத்ம ஞானம் உடனே கிடைக்கிறது. அது இந்த சிரவண மனன நிதித்தியாசம் இல்லை விவேக வைராக்கிய ஷட்சம்பத் மூக்ஷுத்வா இந்த முறையில் போய் அடைகிறது. அடுத்தது கிரம முக்தி சொன்னால் ஒரு பக்தர் அடைகிற முக்தி. நீ உண்மையிலேயே உண்ட இஷ்ட தெய்வத்தை திருவள்ளாம் கொண்டு சரணாதிபன் பெருமானே உன் திருவடிக்கணும் கூப்பிடையா என்று சொன்னேன்னா நீ இந்த உடம்பை விட்டது பிறகு அவர் உலகத்துக்கு போவாய். அந்த உலகத்தில் சாலோக்கிய அவர் பக்கத்தில் இருப்பார், சாமீப்பிய சாரூப்பிய அவர் உருவமே கிடைக்குமோ. இப்போ சாயுஜ ஒரு இதில் அவர் இரண்டரை கலக்க முடியும். இது ரெண்டு வழி தான் இருக்குது. அப்போ நம்மளாம் பக்தராக இருக்கபடியா இதையாவது செய் இல்லை, அவ்வளோ உருகி அவரை கேளு, பெருமானே போதும் ஐயான்னு சொல்லு. இப்போ நான் என்ன எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமானு 3 வரை சொன்னது. ஏன் சொன்னது? ஏனண்டா நீ அப்படி சொல்லவில்லை. இல்லை திரும்ப ஒரு ரவுண்டு நான் அடுத்து என்ன இங்கே பார். இது ஒரு விசேஷம் என்னென்னா இந்த பிறவி எப்போ தொடங்கினது எப்போ முடியும்ன்றதே கிடையாது. ஆனால் முடிவுக்கு கொண்டு வர உன்னால் முடியும், முடிவு கொண்டு வர உன்னால் முடியும். அதை இப்போ செய்யும். செய்யாட்டி 84 லட்சம் ரவுண்ட் அடிக்க உன்னால் நிப்பாட்ட முடியாது. இது இறைவன் கொடுத்த அற்புதமான ஒரு அரிது மானுடராதல் அரிது கொடுத்தார். இதை நீ பயன்படுத்து. இந்த என்ன முத்தினறி அறியாத மூர்க்கரோடு அவங்களோட தூரத்தில் இரு. கொம்புளதை 5 குதிரைக்கு 10 முழம் வம்புகரிக்கு 1000 தான் வேண்டுமே வம்பு சரி தீங்கினர்தம் கண்ணில் தெரியாத தூரத்து நீங்குவதே நல்ல. இவங்கள தூரவை, இவங்களுக்கு உனக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. இவங்களோட ஸ்ரீமத் பாகவத்தில் அதுலேயும் இருக்குது. இது ஒரு ராம்தாஸ் என்று அவர் ஹனுமான் பெரிய பக்தர், அவர பாடலும் மராட்டியில் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, இப்படியானவங்களோட நீ சகவாசம் வைத்து கொள்வது எப்படி எனில் இந்த கொண்டை கடலை என்ன ஸ்டீலை இரும்பு கொண்டை கடலை செய்து அதை வறுத்து போட்டு சாப்பிடும். இந்த பல்லு தான் உடைய முடிய இல்லை, அது போலையாமல் அவங்க ஏனண்டா அவ்வளவு முதலுக்கே நட்டம். எஸ், இது பாம்பு கடித்தா தானே சாகுவாய், ஆனால் எப்படியானவங்க பார்த்தா நீ சாகுவாய். அப்படி வருது இந்த கெட்டவர்கள் இல்லை. ஒரு பார்வை போதும் என்ன. எஸ், அவ்வளோ பயங்கரமான ஆக்கள். நான் இந்த வேண்டுகோள் என்னெண்டா நான் பார்த்துட்டேன்
உலகம் போகாத இடம் இல்லை, இந்தியாவிலையும் இல்லை, கைலாய வரையும். அமர்நாத் நான் போட்டு அனுப்பி வந்தேன், அதுக்கு நான் போகலை, அது பல காரணத்தால். மற்ற எல்லாத்தையும் போயிட்டு வந்தேன். ஆனால் அங்கெல்லாம் என்னது, சதைவ பிரசன்ன ரகனா ஈஸ்வரிக்கு மகான் பூஜா, எப்பொழுதும் சொல்லுங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருப்பதுவே இறைவனுக்கு செய்யும் மிக உயர்ந்த பூசை. மகிழ்ச்சி எப்பொழுது இருக்கலாமோ மகேஸ்வரன்? இருக்கலாமா? இருக்கலாம், ஆனால் இருக்கல. இருக்கலாம், ஆனால் நான் இருக்கல. அப்படி தானே ஒன்று சொல்லுங்க சரோஜா. நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதே இறைவனுக்கு செய்யும் எந்த பூஜை. ஆனால் மகிழ்ச்சியாக நீ இருக்கல, ஆனால் இருக்கணும். அதுதான் பூசை. எப்படி செய்கிறது? நான் அது மகேஸ்வரன் ஞாபகம் இருக்கு, அங்கே உகந்தில் 2 பாயிண்ட்டை நான் சொன்னேன். இல்லை, மகிழ்ச்சி உண்டு இந்த நிகழ்காலத்தில் வாழப்பார். இப்போ நீ இப்போ விட சொல்ல போகிறேன், கவலைப்படு இப்போ இந்த செகண்ட். ஆமாம், முடியுமா? முடியாது. நிகழ்காலத்தில் உன்னால் கவலைப்பட முடியாது. கவலையை நல்லா பார்த்தேன்டா இறந்த காலமாக இருக்கும் கவலை, அல்லது பயம் எதிர்காலத்தில் பயத்து. நிகழ்காலத்தில் இருக்காது. நிகழ்காலத்தை நீ 2 தட்டிப்படும் இருந்துவார். அப்போ ஒரு வழி நீ இல்லை, இப்போ என் பெருமாண்ட திருவடிக்கு அவன் நின்றி ஒரு அணுவும் அசையாது. இல்லை போனது அதெல்லாம் விட்டு போட்டு வாழ். அதுக்காக இப்போ நான் இன்றைக்கு நேற்று உங்களோட ஆஃபீஸர்கிட்ட சொன்னேன், நான் இறந்த காலத்தில் செய்த தவறால் பாடம் படிக்கிறேன். நான் பாடம் படிக்கிறேன், சரி, இப்போ அதை நான் எடுத்துக்கொள்கிறேன். எதிர்காலத்துக்கு நான் போய் 14ஆம் தேதிக்கு வந்து ஒரு மாதம் நாங்கள் போய் போகிறோம், அதுக்கு நான் பிளான் பண்ணுறேன், ஒழுங்கு பண்ணுறேன், சரி தானே? அப்போ அது எப்போ செய்கிறேன்? இப்போ சொல்லுங்க சுவாமி, நீங்கள் இறந்த காலத்துக்கு நீங்கள் எதிர்காலத்தில் தானே இருக்கிறேன் சொல்லாது. ஏன் 2ம் எப்போ நடக்குது? நிகழ்காலத்து. ஆகவே நான் நிகழ்காலத்தில் தான் இருக்கிறேன், இறந்த காலத்துலையும் இல்லை, எதிர்காலம். நீங்கள் அப்படி இல்லை. இறந்த ஆண்டா இறந்து போயிடுவீங்க, எதிர்காலம் வேண்டாம், நிகழ்காலத்தை விட்டுருவீங்க. வாழ்கிறது நிகழ்காலத்தில் மட்டும்தான். ஆனால் நீ எங்கே வாழ முடியாதோ அங்கே நீ வாழ ட்ரை பண்ணுறது முடியாத காரியம். இறந்த காலமும் முடியுங்க, எதிர்காலமும். ஆனால் இந்த அறிவுரையை கேட்டு எப்படி சாமிச்சு நான் யோசிக்க, உனக்கு கடவுளின் நம்பிக்கை முடியுங்க? இல்லை. ஏனெனில் அவனின்றி ஓர் அணுவும் மசையா. சொல்லுங்க, இலையாடுவதும் ஈசன் செயல். அந்த பரம்பொருளை இல்லை, எங்கேருந்து வந்தாய், என்ன அடுத்த நிமிஷம் என்ன நடக்கணும்னு தெரியாது, நீ எங்கே போகிறாய் அதுவும் தெரியாது. ஆனால் இன்னொரு ஆளுக்கு தெரியும். அது சரணாகதி பண்ணு. பெருமானிவன் திருவள்ளுவர் இந்த மகான்கள் எல்லாம் நீ பார்த்து மூத்தில் விட்டு சின்ன ஒரு குழப்பம் கிடையாது. ஏன்? திருவள்ளுவருக்கு சம்பாதம் உண்டு. இப்படி நடந்தேன்டா என்ன மகிழ்ச்சியாய் முடியுங்கோ இருக்கலாம். 2வது கொட்டாய் விடாது. 2வது இதை சொல்கிறது இந்த உடம்பை பிராரப்தம். சொல்லுங்க, கோண கேட்கும். இந்த உடம்பு நம்ம பிறக்க முதல் யாருக்கு பிறக்க போகுது, எங்கே பிறக்க போகுது, அதுக்கு முக்கியமான வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் இல்லை, நோய் இல்லை, பணக்கம் இல்லை, மரணம், இதெல்லாம் எப்பொழுதோ தீர்மானிக்கப்பட்டு விட்டது. மதி. அதாவது இது ஒருத்தர் இருக்குது, நீ மகிழ்ச்சியாக நிம்மதியாக ஒரே ஒரு வழி இருக்குது. எது நடக்குமோ அது நடக்கும், எது நடக்காதோ முடியுங்கோ அது நடக்காது. அதுதான் பிராரப்தம். அப்போ நீ இதை அறிஞ்சு கொண்டா கூட, ஏன் இன்றைக்கு சாப்பாடு வரண்டா வரும், வரலண்டா வரல, அதுக்காக நீ உழைக்காமல் அப்படின்னு அதெல்லாம் சொல்லலை. நோ. ஆனால் இந்த மனதில் என்ன செய்யணும்? மனதில் என்ன செய்யணும்? நிம்மதியாக திருப்தியாக குழப்பம் இல்லாமல் செய்யுது. உடம்பெல்லாம் நான் சுவரிச்சு போச்சு இருந்து என்ன நடக்கும்? நீ மகிழ்ச்சியாக முடியுங்கோ இருக்கலாம். நான் அந்த துறவிற கதை சொன்னேன் திருவண்ணாமலையில். உண்ணாமூலையுமையாளோடும் உடனாகிய ஒருவன் அம்மையப்பா பார்த்துக்கொள்கிறாப்பா, படைத்தவன் படியளப்பான் ஐயா. ஒரு சிந்தனையும் கிடையாது. நீங்கள் துடிச்சு போவீங்க. அதைப்படி அடுத்த உணவு எங்கே,
அடுத்தது எங்கே தங்குற, என்ன நடக்கும், ஒற்று கேள்வியும் கிடையாது. நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நீங்கள் அப்படி செய்யுங்க. இது தானாக வராது, பயிற்சி. சொல்லுங்க, பயிற்சியாக தான் வரும். அதாவது நிகழ்காலத்தில் இல்லை, நீ வாழ்க்கையை நடந்து கொண்டு போ, ஆனால் உனக்கு ஒரு சஞ்சலமும் டென்ஷனும் ப்ரெஷரும் அதை கொண்டு வராது. நான் பல இடங்களை சொல்கிறேன், நீங்கள் ஒருவரும் பக்தர் இல்லைன்னு சொல்கிறேன், அது ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறேன். அப்படி நீங்கள் சொல்லலாம் சொல்கிறேன். இல்லை, நீ கவலைப்படுற இல்லையோ, எஸ், நீ ஒரு பக்தன் கவலைப்பட மாட்டான். ஏன், அப்படியே காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடும் அந்த பரம்பொருள் இந்த உலகத்தை படைச்சி நடத்தி கொண்டிருக்கார். கவலைப்படுறேன். டென்ஷன், எனக்கு டென்ஷன், பயம், இதுக்கு பயம், அப்படியே அபயகரம். அப்போ குறைஞ்சது கவலையும் பயமும் டென்ஷனோடு இருந்தால் நீ பக்தனே இல்லை. யாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம், ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில். ஆஹா, அப்படி நீ இருந்தா நீ பக்தன். அப்படி நீ பக்தன் இல்லாட்டி அதை காப்பி பண்ணு, எதை இமிட்டேட் பண்ணு, நான் விஷுவலைஸ் பண்ணி அப்படி இரு. இப்போ இவ்வளவு காரியம் செய்ய வேண்டி இருக்கிற இந்த உலகத்தில் நம்ம அந்த இந்த எவ்வளோ நேரத்தை வீணடிக்கிறீங்க. இல்லை, எனக்கு துடிச்சு கொண்டு இப்போ என்ன, முதல்ல நான் மாலையில் அதிகம் வச்சுக்கொள்கிறேன். இப்போ கையிலே வச்சுக்கொள்கிறேன் மாலையை இப்படி தூக்கி கொண்டு. அன்றைக்கு நான் போகல, ஏனண்டா பெருமானே திருவடிக்கு இல்லை இன்னும் விஷயம். ஏன், இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த கொடிலாண்டே பேரை வச்சுருக்காங்க அந்த அந்த புயலுக்கு. இல்லை, என்ன நடக்க வேண்டியது தெரியும், எப்போ வருவேன்னு தெரியாது, யோசிச்சு பாரு. இல்லை, ஓகே. இப்போ திரும்பவும் சொல்கிறேன், இந்த உடல் ஒரு சட்டை, அது இறைவன் திருப்பாதத்தை அடையிறதுக்காக கொடுக்கப்பட்ட உபகரணம். அதை கவனமாக பார்த்துக்கோ. நீ செய்த அட்டுழியத்தால் அதுக்கு நோய் வரலாம், இது வரலாம் வரும். நீ எவ்வளவு தூரம் முடியுமோ இல்லை பல்ல கடிச்சிட்டு அது மறந்தெல்லாம் செய், உணவெல்லாம் இல்லை, டிசிப்ளின் ஆயிரு. இந்த குருநாதர் எதை சொட்டான்னு சொல்லுவோம், ஒரு நாள் கூப்பிட கம்மியாக. This body belongs to the Gurudev's mission. You are the trustee of the body. Understand? அந்த செகண்ட்லேருந்து இந்த உடம்பை நான் இல்லை குருதேவர் இல்லை சொத்து, இது நான் அதில் அறங்காவலர். அவ்வளவு செய்கிறத பாருங்கள். காலை 3:33 கிளம்பி இல்லை ஆசனம், இதுக்கு அறங்காவலர். ஒரு இடியப்பம் கறியோட, ஒரு இடியப்பம் தேங்காய் பாலோட. நான் 10 இடியப்பமாவது சாப்பிட முடியும், ஆனால் இல்லை. ஏன், அறங்காவலர். உங்கள் ஏன் சொல்கிறேன்டா, எஸ், நீங்கள் ஒவ்வொருவரும் அறங்காவல் இந்த உடம்புக்கு. ஏன், இது இறைவன் சொத்து. அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேறுங்க. நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். நான் பார்த்து இல்லை, அதில் நான் ஒருவரையும் பார்க்கணும். யாரும் சொல்லியிருக்கேன், யாரும் இங்கே வந்தால் இல்லை வர சாமிஜி பிஜி பார்க்கல, இல்லாட்டி மகாலட்சுமி பூஜை, பிரதோஷ விரதம், வேறங்க அந்த ஒர்க் ஷாப்பு, அதுக்கு வர சொல்லு. சும்மா நான் பார்க்க மாட்டேன். ஏன், ஒரு பிரியோனும் இல்லை, தே வேஸ்டிங் மை டைம். அவங்க அவ்வளோ தூரம் கொஞ்சம் கூட அறிவில்லாமல் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அறிகிலேன். நான் சொன்னேன், ஏது வருமோ அறிகிலேன், உண்மை அது. நான் சொன்னேன், நாய் ஒரு மாடு, மனிதன் நாயாகவும் மாடாக இந்த கண்ணால் பார்த்து அனுபவிச்சிருக்கு. அதுக்கு மேலே என்ன ஆகணும்? புல்லாய் பூடாய் புழுவா. புல்லா நீ ஒரு நாள் இருந்தாய், பூடாயிருந்தாய், புழுவாயிருந்தாய், மரமாயிருந்தாய், கல்லாயிருந்தாய். அடுத்த நீ கவனம் இல்லாமல் இருந்தால் இது ரிப்பீட் பண்ணும். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், பிணி மூப்பு சாக்காடு இந்த உடல் இயற்கை, அது ஒரு சட்டை, அது கொடுக்கப்பட்ட உபகரணம் இல்லை, அதை அக்செப்ட் பண்ணு. என்னண்டு உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொண்டு கவனமாக வாழ். ஒவ்வொரு செகண்டு உண்ட இறைவன் நாமத்தேடு, கூப்பிடு. அழைத்தவள் குரலுக்கு வருவேன் என்பான்னு அந்த அந்த திரை நிசை எண்ணுதே நெஞ்சேவார் கூத்தாடி கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சய போற்றி போற்றி என்று மணல் புனலே செஞ்சடையும் மாதியன் ஆரூரா என்றென்றே முடி அலரானில்லை அழு குளறு எம்பெருமானே காப்பாத்தையா அழு. தேவர்கள் தேவையை ஓலம் ஓலம் உண்டா காப்பாத்தையா என்ன ஓலம்
தமிழாக இருக்குது. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி வாழ்க்கை சாதாரணம் முடியுங்கோ இல்லை, எச்சரிக்கை. ஆனால் இந்த நிலையில் நீ எம்பெருமாண்ட திருவடிக்கு போ, அல்லது இந்த ஞானம் அடைஞ்சேன்டா இல்லை, யூ ஆர் ஃப்ரீ. ஏன் இங்கே பிறப்பும் இல்லை, எம்பெருமானது இரவாமல் பிறவாம எனையால் சத்குருவாக உன்னால் முடியும். அதுக்கு தான் நீ வந்து உஷாராக இருங்கோ. இதுக்கு மேலே இல்லை சொல்ல முடியாது. அப்போ ஏன் இது திரும்ப சொல்கிறேன், உங்களை சுற்றி உள்ள இந்த ஆக்களும் சமுதாயமும் மக்கு நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறாங்க. அவங்க செய்கிற அவ்வளவும் இல்லை மன்னிக்க முடியாத குற்றம். இப்போ அவங்களோட நீங்கள் சொல்லிக்கொண்டு எச்சரிக்கை, பியவே இல்லை அறிஞ்சோண்டு தள்ளிருங்கோ. இல்லை தன்னை தப்பினவன் மந்திரவாதி. எஸ், காட் பிளஸ் யூ. நம்ம பார்வதி பதே ஹர ஹர.